கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு விறகு வெட்ட போகிறோம் கைஸ். பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் காப்பு கட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கோயில் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், வீட்டில் ஏதாவது விசேஷமாக இருக்கட்டும், நம்ம காப்பு கட்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பொங்கலும் நம்ம காப்பு கட்டி தான் வரவேற்போம். போகி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காப்பு கட்டுவோம். ஃபஸ்ட்டு நம்ம போகியை கொண்டாடி முடிச்சிருவோம். போகி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க வேண்டாத பொருள்லாம் வந்து எரித்து அது எப்படி சாம்பல் ஆகுதோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்களும் வந்து சாம்பல் ஆகணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்ம அந்த போகி பண்டிகையை கொண்டாடுவோம். கொண்டாடி முடிச்சதுக்கப்புறம் வந்து தான் நம்ம காப்பு கட்டுவோம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயிலை, வேப்ப இலை, அப்புறம் இந்த பூ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிடலாம். ஒரு வழியாக காப்பு கட்டியாச்சு கைஸ். காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறம் சங்கராந்தி கும்பிடுவோம். பொங்கல் அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அதெல்லாம் வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிடணும் கைஸ். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. சங்கராந்தி கும்பிட்றதுக்கு முன்னாடி சூரியன், கண்ணாடி, நிலா அதெல்லாம் வரைஞ்சி தான் சாமி கும்பிடணும் கைஸ். அதுதான் எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க. பொங்கல் பொங்கிருச்சு கைஸ். இப்போ அரிசிலாம் போட்டிருக்கோம். அரிசி ஓலை வந்ததுக்கப்புறம் வெள்ளம்லாம் போட்டதுக்கப்புறம் பொங்கல் ரெடி. சாமி கும்பிட வேண்டியதான் கைஸ். கைஸ் ஒரு வழியாக பொங்கல் வச்சாச்சு கைஸ். பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் அரிசியில் போட்டு நல்லபடியாக வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வெல்லம், ஏலக்காய், முந்திரி அதெல்லாம் போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சாச்சு கைஸ். சக்கரை பொங்கல் பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது கைஸ். வெண்பொங்கலும் ரெடி கைஸ். சமையல் கட்டில் பார்த்தீங்கன்னா காய் வெந்துட்டுருக்கு கைஸ். காய் வந்ததுக்கப்புறம் சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட வேண்டியதான். பொங்கல் நான் வச்சுருவேன் கைஸ். எங்கள் அம்மா வந்து உள்ளுக்குள்ளே சமையல் ரூமுக்குள்ளே வந்து காய், ரசம் அதெல்லாம் எங்கள் அம்மா தான் வைப்பாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் அம்மா தான் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம். 8:30 மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 8 ஆச்சு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு, சமைச்சு முடிச்சாச்சு. 8:30க்குள்ளே சாமி கும்பிட்டுருவோம் கைஸ். சாமி கும்பிட்டா நம்ம செஞ்ச பொங்கலை டேஸ்ட் பண்ண வேண்டியதான். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க கைஸ். அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபேமிலியோட நல்லா ஜாலியாக கொண்டாடுங்க. பருப்பு, அவரைக்காய் பொரியல், பூசணிக்காய் பொரியல் எல்லாம் ரெடி கைஸ். பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். அடுத்து கோயிலுக்கு போயிட்டு வந்து பொங்கல் சாப்பிட வேண்டியதான். கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம செஞ்ச பொங்கலை சாப்பிட போகிறோம் கைஸ். இப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட போகிறோம். பொங்கல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது சக்கரை பொங்கல். வெண்பொங்கல் எப்படி இருக்குன்னு எங்கள் அம்மாட்ட கேட்கலாம் கைஸ். வெண்பொங்கல் எப்படிமா இருக்கு? வெண்பொங்கல் வெள்ளை வெள்ளையா இருக்கு, சூப்பராக இருக்கு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்து சொல்லிடுறேன். ஹாப்பி பொங்கல். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.